வணக்கம். புதுச்சேரியில் இன்று நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை காண்பதற்கு முன்பு தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பெண் மீது மிளகாய் தூள் தூவி கழுத்தில் இருந்த தங்க நகை பறிக்க முயன்ற பெண்ணை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். டாக்டர் வீட்டில் 12 பவுண்ட் நகை திருட்டு. லாஸ்பேட்டை தொகுதியில் பொதுமக்கள் ஆர்வமுடன் காங்கிரஸ் கட்சியில் சேர்ந்து வருகின்றனர். உலக செவித்திறன் தினத்தையொட்டி செவி பாதுகாப்பு குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. இனி விரிவான செய்திகள். லாஸ்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் தலைமையில் காங்கிரஸ் கட்சிக்கு டிஜிட்டல் முறையில் உறுப்பினர் சேர்க்கை முகாம் லாஸ்பேட்டை தொகுதி முழுவதும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் காங்கிரஸ் கட்சிக்கு டிஜிட்டல் முறையில் உறுப்பினர் சேர்க்கை முகாம் சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் கட்சி சட்டப்பேரவை தலைவருமான வைத்தியநாதன் தலைமையில் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட நெருப்புக்குழி பகுதியில் காங்கிரஸ் கட்சிக்கு புதிய உறுப்பினர் சேர்க்கை முகாம் நடைபெற்றது. இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு தங்களை காங்கிரஸ் கட்சியில் இணைத்து வருகின்றனர். மேலும் நிகழ்ச்சியில் கமலா அறக்கட்டளை முதன்மை செயலரும் வட்டார மற்றும் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், அறக்கட்டளை நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் டாடா மோட்டார்ஸ் அங்கீகரிக்கப்பட்ட டீலரான சக்ராலயா மோட்டார் பிரைவேட் லிமிடெட் புதிய வகை காரினை போக்குவரத்து துறை அமைச்சர் சந்திர பிரியங்கா அறிமுகம் செய்து வைத்தார். புதுச்சேரி டாடா மோட்டார்ஸ் அங்கீகரிக்கப்பட்ட டீலராக சக்ரா மோட்டார் பிரைவேட் லிமிட் டாடா பஞ்ச் என்ற புதிய வகை காரின் அறிமுக விழா நடைபெற்றது. நிறுவனத்தின் இயக்குனர் துரைராஜ் தலைமை தாங்கினார். போக்குவரத்து துறை அமைச்சர் சந்திர பிரியங்கா அறிமுகம் செய்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் நிறுவன விற்பனையாளர் பொது மேலாளர் கேட்வின், சேவை பொது மேலாளர் ஜாகித் மற்றும் கார்த்திகேயன், விற்பனை மேலாளர் இளைய பெருமாள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மருத்துவ காப்பீடு திட்டம் செயல் இழந்ததால் நோயாளிகள் பாதிக்கப்பட்டுள்ளனர் என வைத்திலிங்கம் எம்பி புகார் தெரிவித்துள்ளார். புதுவை அரசு சுகாதாரத்துறை வழங்குகிற காப்பீடு அட்டையை எந்த தனியார் மருத்துவமனையும் ஏற்றுக்கொள்ளவில்லை. புதுவை மாநிலத்தில் மட்டுமின்றி அண்டை மாநிலத்திலும் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதன் காரணமாக நோயாளிகள் அதிகமாக பாதிக்கப்பட்டு வருகின்றனர். நோயாளிகளுக்கு வேண்டிய உதவி யாரிடமும் பெற்றுக்கொள்வது என்று தெரியாத நிலை உள்ளது. மேலும் நோயாளிகளுக்கு வழிகாட்டுவதற்கு துறையை சார்ந்தவர்களும் தயாராக இல்லை. அதிகாரிகளும் கூட எந்த மருத்துவமனை சென்றால் பலன்களை பெற முடியும் என்ற விவரம் தெரியவில்லை. புதுவை சேர்ந்தவர்கள் அண்டை மாநிலத்திற்கு செல்லும்போது அங்கு ஏற்றுக்கொள்ளாத பட்சத்தில் எங்கு செல்வது என்றும் வழிகாட்டப்படவில்லை. காரைக்காலில் பாதிக்கப்பட்ட நோயாளிகளுக்கு தஞ்சாவூர் அரசு மருத்துவக் கல்லூரியில் இடமில்லை. எனவே இந்த மருத்துவ திட்டம் முழுமையாக செயல் இழந்து இருக்கிறது. மக்களுக்கு எந்த விதமான பயனும் இல்லாமல் உள்ளது. அரசு மௌனமாக இருந்து ஏழை நோயாளிகள் பாதிப்பை கண்டு காணாமல் இருப்பதை வன்மையாக கண்டிக்கிறேன். உடனடியாக கவர்னரும் முதலமைச்சரும் தலையிட்டு ஏழை நோயாளிகளுக்கு உரிய ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று வைத்திலிங்கம் எம்பி அறிக்கையில் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் வேலை கேட்பது போல் சென்று பெண் மீது மிளகாய் தூள் தூவி கழுத்தில் இருந்த தங்க நகையை பறிக்க முயன்ற பெண்ணை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி நெல்லித்தோப்பு பகுதியை சேர்ந்தவர் விஜயலட்சுமி. இவர் லெனின் வீதி கொசப்பாளையத்தில் உள்ள திருமண தகவல் மையம் ஒன்றில் பணிபுரிந்து வருகின்றார். இந்நிலையில் இவரது அலுவலகத்திற்கு நேற்று பெண் ஒருவர் வந்து தனக்கு வேலை வேண்டும் என கேட்டுள்ளார். அப்போது விஜயலட்சுமி மையத்தின் உரிமையாளர் வெளியே சென்றிருப்பதாகவும் மாலை வரும்படி கூறியுள்ளார். அதன்படி மாலை வந்த அப்பெண் தகவல் மையம் வாசலில் நின்று கொண்டிருந்த விஜயலட்சுமி முகத்தில் மிளகாய் தூள் தூவி அவரது கழுத்தில் அணிந்திருந்த தங்க செயினை பறிக்க முயன்றுள்ளார். இதில் சுதாரித்து கொண்ட விஜயலட்சுமி அப்பெண்ணின் கையை கடித்துவிட்டு கூச்சலிட்டுள்ளார். அப்போது அக்கம் பக்கத்தினர் செயின் பறிப்பில் ஈடுபட்ட முயன்ற பெண்ணை பிடித்து உருளியான்பேட்டை காவல் நிலையத்தில் தகவல் தெரிவித்ததை அடுத்து அங்கு வந்த போலீசார் அப்பெண்ணை கைது செய்து விசாரணை மேற்கொண்டதில் அவர் அதே பகுதியை சேர்ந்த ரேவதி வீட்டு வேலை செய்யும் பணி செய்து வந்ததாகவும் தனக்கு உடல்நிலை சரியில்லாமல் நீண்ட நாட்கள் வேலைக்கு செல்லாததால் செலவிற்கு பணம் இல்லாத காரணத்தினால் வேலை கேட்பது போல் சென்று நோட்டமிட்டு விஜயலட்சுமி கழுத்தில் இருந்த நகையை பறிக்க முயன்றதாக ஒப்புக்கொண்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து அவர் மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் கைது செய்யப்பட்ட ரேவதியை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்.
நாட்டின் பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் தமிழக முதல்வர் நலன் வேண்டி நூதன முறையில் சிறப்பு யாகம் நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் புளிச்சப்பள்ளம் பகுதியில் சோழர் கால கோவில் உய்கொண்டான் காளி ஆலயம் அமைந்துள்ளது. இந்த ஆலயத்தில் நூதன முறையில் இந்திய நாட்டின் பிரதமர் மோடி மற்றும் தமிழக முதல்வர் ஸ்டாலின் நலமுடன் வாழ வேண்டி நூதன முறையில் சிறப்பு யாகம் நடைபெற்றது. இந்த யாகத்தில் முத்துக்குமார சுவாமிகள் யாகம் செய்து கொண்டு பிணம் ஏற்றி கொண்டு செல்லும் பச்சை ஓலை பாடையில் படுத்து கொண்டு சுடுகாடு வரை பறை இசைத்து கொண்டு சென்று அங்கு பறையில் இட்டு பூஜை செய்தார். இந்த சடங்கு சோழர் காலத்தில் கரூர் சித்தர் மன்னர் ராஜராஜ சோழனுக்காக செய்ததாக கூறப்படுகிறது. இந்த நூதன முறையில் யாகம் பூஜை செய்தது அனைவரையும் கவர்ந்தித்துள்ளது. உக்ரைன் நாட்டில் உயிரிழந்த மாணவருக்கு புதுச்சேரி மாணவர் கூட்டமைப்பு சார்பாக அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. உக்ரைன் நாட்டில் நடந்து கொண்டிருக்கும் போரில் கொல்லப்பட்ட இந்திய ஒன்றியத்தின் கர்நாடகா மாநில மருத்துவர் மாணவர் நவீன் அவர்களுக்கு புதுச்சேரி யூனியன் பிரதேச மாணவர் கூட்டமைப்பு நிறுவனர் சுவாமிநாதன் தலைமையில் மலரஞ்சலி நிகழ்வு அண்ணா சிலை அருகே நடத்தப்பட்டது. இந்நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளராக சட்டமன்ற உறுப்பினர் சிவா, காங்கிரஸ் பேரியக்கத்தின் தலைவர் ஏவி சுப்பிரமணியன் மற்றும் விடுதலை சிறுத்தை கட்சி தமிழ்மாறன், மதிமுக கப்ரியோல், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சலீம், தலித் மக்கள் பாதுகாப்பு இயக்க பிரகாஷ் ராஜா, செல்வகுமார், தமிழர் களம் அழகர், தந்தை பெரியார் திராவிடர் கழக வீரமணி, பெரியார் சிந்தனையாளர் இயக்க தீனா, தலித் பேதகர் ஆஃப் இந்தியா அறிவுமணி, இந்திய தேசிய இளைஞர் முன்னணி கலைப்பிரியன், இந்திய புரட்சியாளர் இயக்கம் டேவிட், இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் ஆனந்த், இந்திய மாணவர் சங்கம் ஜெயபிரதாப், எஸ்டிபிஐ கட்சி முகமது சாலி, நாவர் நெடுஞ்செழியன் பள்ளி முன்னாள் மாணவர் சங்க கணேஷ் மற்றும் மாணவர்கள், கூட்டமைப்பு துணைத் தலைவர்கள், நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம். உக்ரைன் நடந்த போரினிலே உயிர் நீத்த இந்திய ஒன்றிய புதுவை அரசின் பொதுப்பணித்துறை ஊழியர்கள் 10,000 மாத ஊதியம் வழங்குவதற்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் ரங்கசாமி படத்தை ஏந்தி உடலில் அலகு குத்தி கொண்டு ஊழியர்கள் ஊர்வலமாக சென்றனர். புதுவை அரசின் பொதுப்பணித்துறையில் கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக 1311 ஊழியர்கள் வவுச்சர் பிரிவில் மாதம் 15 நாட்கள் வேலைக்கு ரூபாய் 3500 ஊதியமாக பெற்று வந்தனர். மேலும் ஊதிய உயர்வு மற்றும் மாதம் முழுவதும் வேலை வழங்க கோரி ஊழியர்கள் ஆளுநர் மாளிகை, சட்டசபை முற்றுகை உள்ளிட்ட பல்வேறு போராட்டங்களை நடத்தி வந்த நிலையில் வவுச்சர் பிரிவு ரூபாய் 10,000 ஊதியத்துடன் மாதம் 26 நாட்கள் பணி வழங்கப்படும் என முதல்வர் ரங்கசாமி அறிவித்திருந்தார். இந்நிலையில் உயர்த்தி அறிவித்த ரூபாய் 10,000 ஊதியத்தை முதல்வர் ரங்கசாமி நேற்று வழங்கிய நிலையில் நன்றி தெரிவிக்கும் வகையில் உடலில் அலகு குத்தி கொண்டு முதல்வரின் படத்தை கையில் ஏந்தியபடி சுதேசி பஞ்சாலையில் இருந்து மணக்குள விநாயகர் கோவில் வரை சுமார் 2 கிலோமீட்டர் ஊர்வலமாக சென்றனர்.
உலக செவித்திறன் தினத்தையொட்டி செவி பாதுகாப்பு குறித்து பொதுமக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. ஆண்டுதோறும் மார்ச் 3ஆம் தேதி உலக செவித்திறன் தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. அதனையொட்டி புதுச்சேரி தனியார் மருத்துவக் கல்லூரி சார்பில் 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பொதுமக்களிடம் செவிகளை பாதுகாப்பது குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் நகரின் முக்கிய பகுதியான இந்திரா காந்தி சிலை அருகே கையில் செவியை பாதுகாப்பது குறித்தான பதாகங்களை ஏந்தி விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். தொடர்ந்து மக்களுக்கு செவி பாதுகாப்பதன் அவசியம் குறித்து துண்டு பிரசுரங்களையும் வழங்கினர். நகர பகுதியில் மருத்துவர் வீட்டில் 12 பவுன் நகை திருட்டு. ஒதிஞ்சாலை போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுவை சவரிராயலு வீதியை சேர்ந்தவர் மருத்துவர் தரண்ராஜ். இவரது வீட்டு பீரோவில் இருந்து 12 பவுன் தங்க நகை திருடு போய் இருந்தது. இதனால் அதிர்ச்சி அடைந்த தரண்ராஜ் ஒதிஞ்சாலை காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்துள்ளார். புகாரின் பேரில் காவல் ஆய்வாளர் மனோஜ் தலைமையில் போலீசார் மோப்பநாய் உதவியுடன் கைரேகை நிபுணர்கள் வரவழைத்து பல்வேறு இடங்களில் விசாரணை மேற்கொண்டனர். மேலும் வீட்டிற்குள் திருடு போய் இருப்பதால் உறவினர்களிடம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஆரோவில் அருகே அங்காளம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற மயான கொலை விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுவை மாநிலம் ஆலங்குப்பம் கிராமத்தில் அமைந்துள்ளது ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயம். இங்கு கடந்த 26ஆம் தேதி கொடியேற்றத்துடன் விழா துவங்கியது. திருவிழாவின் முக்கிய இணையாக உருவான மயான கொலைக்கு உற்சவம் நேற்று நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் கோவிலுக்குள் வரும் பக்தர்களுக்கு அறுசுவை உணவுடன் விருந்து மற்றும் பழச்சாறு அளிக்கப்பட்டது. விழாவிற்கான ஏற்பாடுகளை ஊர் பஞ்சாயத்தாரர்கள் மற்றும் இளைஞர்கள் செய்திருந்தனர். ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு மீண்டும் இணைவோம். இந்திரா இண்டேன் சர்வீஸ். அன்பார்ந்த வாடிக்கையாளர்களே, உங்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு. இப்பொழுது விழாக்கால சிறப்பு சலுகையாக இதுவரை 2வது சிலிண்டர் பெறாதவர்கள் உடனடியாக ரூபாய் 1450 மட்டும் பணம் செலுத்தி சிலிண்டரை பெற்றுக் கொள்ளலாம் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். தேவையான ஆவணங்கள்: சப்ஸ்கிரிப்ஷன் வவுச்சர் அசல், கேஸ் புக் அசல், ஆதார் அடையாள அட்டை நகல், பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ 3. இப்பொழுது எந்த ஒரு ஆவணமும் இல்லாமல் உங்கள் சிறிய சோட்டு 5 kg FTL சிலிண்டரை உடனடியாக பெற்றுக்கொள்ளவும். எங்களின் புதிய அறிமுகமான இண்டேன் எக்ஸ்ட்ரா தேஜ் இரட்டை சேமிப்பு, மிகுந்த மகிழ்ச்சி. இண்டேன் உபயோகத்தில் 5% சேமிப்பு. நீங்கள் சமைக்கும் நேரத்தில் 14% நேரத்தை மிச்சப்படுத்தலாம். The Smart Cylinder for Smart Kitchens. இந்தியன் ஆயில் வழங்கும் LPG இண்டேன் காம்போசிட் சிலிண்டர்
இதன் சிறப்பு அம்சங்கள்: குறைந்த எடை, துருப்பிடிக்காது, கரை படியாது, கீறல்கள் ஏற்படாது, 10 கிலோ அளவுகளிலும் கிடைக்கின்றன. ஒரு சிலிண்டருக்கு வைப்பு தொகை ரூபாய் 3350 மட்டுமே. இந்த தொகையை திரும்ப பெற்றுக்கொள்ளும் வசதியும் உண்டு. சிலிண்டரில் எல்பிஜியின் அளவை தெரிந்து கொள்ளும் வசதியும் உள்ளது. எல்பிஜி வாடிக்கையாளர்களுக்கு ஓர் அரிய வாய்ப்பு. பழைய வாடிக்கையாளர்கள் தங்களிடம் உள்ள 14.2 kg சிலிண்டரை கொடுத்து 10 kg சிலிண்டரை உடனடியாக வாங்கிக் கொள்ளும் வசதியும் உண்டு. மாடுலர் கிச்சன் மற்றும் அபார்ட்மெண்ட்டுகளில் இருப்பவர்களுக்கு இது மிகவும் வசதியானதாக இருக்கும். தற்போது உங்கள் இந்திரா இண்டேனில் உடனடியாக கிடைக்கின்றது. குறைந்த விலையில் தரமான சேவை, எல்லோர் வீட்டிலும் கேஸ் இணைப்பு. இதுவே எங்கள் இலக்கு. முகவரி: இந்திரா இண்டேன் சர்வீஸ், எண் 18, 6வது குறுக்கு தெரு, ஜவஹர் நகர், புதுச்சேரி. சௌமியா பாராமெடிக்கல் இன்ஸ்டிடியூட்டின் மற்றும் ஓர் அங்கம் வில்லியனூரில் புதிதாக துவங்கியுள்ள அச்சோ அகாடமி. ரைட் பிளேஸ் ஃபார் ரியல் டேலண்ட்ஸ். எங்களிடம் நீட், JEE, ஜிப்மர், IIT தேர்வுக்கான ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் நடைபெறுகிறது. அரசு பள்ளியில் படித்து 75க்கு மேல் மதிப்பெண் எடுத்த மாணவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டு கட்டணத்தில் 50% சலுகை வழங்கப்படும். Attend the test and enjoy the benefits. Class taken by eminent professors. Unit-wise weekly mock test. Well-established classrooms. Study materials provided by experts. NEET, IIT, JEE, ஜிப்மர் ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் தேர்வில் வெற்றி பெறும் மாணவர்களுக்கு முதல் பரிசாக 20,000, இரண்டாம் பரிசாக 15,000, மூன்றாம் பரிசாக 10,000 வழங்கப்படும். Attend the test and enjoy the benefits. Awesome opportunity for future doctors. Acho Academy, right place for real talents. Number 58/2, Kudapakam Main Road, Villanur, Puducherry. செய்திகள் தொடர்கின்றன. மூலக்குளம் பகுதியில் பாஜக சார்பில் நடைபெற்ற நலத்திட்ட உதவி விழாவில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், சபாநாயகர் செல்வம் உட்பட பலர் கலந்து கொண்டனர். பாஜக மாநில செயலாளர் ரத்தினவேல் பிறந்தநாளை முன்னிட்டு மூலக்குளம் பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினராக உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், சபாநாயகர் செல்வம், மாநில தலைவர் சுவாமிநாதன் ஆகியோர் கலந்து கொண்டு ரத்தினவேலுக்கு பொன்னாடை அணிவித்து பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவித்தனர். மேலும் நிகழ்ச்சியில் மாநில நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். புதுச்சேரி நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்களுக்கு சம்பளமும் ஓய்வு பெற்றவர்களுக்கு ஓய்வூதியம் புதுச்சேரி அரசு நேரடியாக வழங்கிட வேண்டும் என ஊழியர்கள் மற்றும் ஓய்வு பெற்ற ஊழியர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவை நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்துகளில் 2500க்கும் மேற்பட்ட ஊழியர்களும் 1500க்கும் மேற்பட்ட ஓய்வூதியதாரர்கள் உள்ளனர். இவர்களுக்கு நகராட்சி வசூல் செய்யும் வரியின் மூலமாகவும் சம்பளம் மற்றும் ஓய்வூதியம் வழங்கப்பட்டு வருகின்றது. இதனிடையே அரசு அவ்வப்போது வரி சலுகைகள் அளிப்பதனால் வரி வசூல் குறைந்து சம்பளம் வழங்குவதில் சிக்கல் ஏற்பட்டதாகவும் இதனால் தாங்கள் பாதிக்கப்படுவதால் புதுச்சேரி அரசு நேரடியாக தங்களுக்கு சம்பளம் மற்றும் ஓய்வூதியம் வழங்கிட வேண்டும் என்று பல கட்ட போராட்டங்களில் ஈடுபட்டு வந்தனர். இந்நிலையில் புதுச்சேரி மாநில நகராட்சி கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்கள் மற்றும் ஓய்வு பெற்ற ஊழியர்கள் 200க்கும் மேற்பட்டோர் தங்களுக்கு உடனடியாக நிலுவையில் உள்ள சம்பளம் மற்றும் ஓய்வூதியமும் மற்றும் புதுவை அரசு நேரடியாக வழங்கிட வேண்டும், 7வது ஊதிய குழுவின் பரிந்துரையை அரசு ஊழியர்களுக்கு வழங்குவது போல் தங்களுக்கும் வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தின் போது அவர்கள் கைகளில் பதாகங்கள் ஏந்தியவாறு தங்களது கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி கண்டன முழக்கங்கள் எழுப்பினர்.
PML கல்யாணசுந்தரம் அறக்கட்டளை மற்றும் பிம்ஸ் மருத்துவமனை இணைந்து நடத்தும் இலவச மருத்துவ முகாம் ஆலங்குப்பத்தில் நடைபெற்றது. PML கல்யாணசுந்தரம் அறக்கட்டளை மற்றும் பிம்ஸ் மருத்துவமனை இணைந்து இலவச மருத்துவ முகாம் ஆலங்குப்பத்தில் நடைபெற்றது. பிம்ஸ் பதிவாளர் அனில் பூர்த்தி வரவேற்க காலாப்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் கல்யாணசுந்தரம் மருத்துவ முகாமை தொடங்கி வைத்தார். பிம்ஸ் நிர்வாக குழு முதன்மை ஆலோசகர் பாபு டேனியல் முன்னிலை வகித்தார். முகாமில் பொதுமக்களுக்கு மருத்துவம், கண் மருத்துவம், காது, மூக்கு, தொண்டை, பொது அறுவை சிகிச்சை, மகப்பேறு மருத்துவம் உள்ளிட்ட பல்வேறு மருத்துவ நிபுணர்கள் பங்கேற்று ஆலோசனை மற்றும் சிகிச்சை அளித்தனர். முகாமில் பங்கேற்று பரிந்துரை செய்யப்பட்ட நோயாளிகள் உயர் சிகிச்சைக்கு பிம்ஸ் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். பாரதிதாசன் அரசு மகளிர் கல்லூரியில் வணிகவியல் துறை சார்பாக நடைபெற்ற கருத்தரங்கில் மாணவிகள் கலந்து கொண்டனர். பாரதிதாசன் அரசு மகளிர் கல்லூரியில் வணிகவியல் துறைக்கு சரக்கு மற்றும் சேவை வரியும் அதன் முன்னோக்கிய பாதையும் என்ற தலைப்பில் சிறந்த கலந்தாய்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. நிகழ்ச்சிக்கு வணிகவியல் துறை தலைவர் முனைவர் சிவகுமார் வரவேற்புரை ஆற்றினார். கல்லூரி பொறுப்பு முதல்வர் முனைவர் ஜோஸ்பின் நிர்மலா முன்னிலை வகித்தார். இணை இயக்குனர் ராம்மோகன், கூடுதல் உதவி இயக்குனர் ஸ்ரீவத்சன் ஆகியோர் சிறப்புரை ஆற்றினர். மேலும் இக்கலந்தாய்வு முகாமில் ஏராளமான மாணவிகள் பங்கேற்று பயன் பெற்றனர். You start your business. So this early stage, even if you come, there is a கல்மேட்பேட் பகுதியில் அமைந்துள்ள அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் 9ஆம் ஆண்டு மயான கொள்ளை திருவிழா நடைபெற்றது. புதுவை மாநிலம் வில்லியனூர் கொம்யூன் கோபாலங்கடை வீதி கல்மேடுபேட் பகுதியில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் 9ஆம் ஆண்டு மயான கொள்ளை திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக கடந்த வெள்ளிக்கிழமை அன்று அம்மனுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்து காப்பு கட்டுதல், கொடியேற்றுதல் மற்றும் எல்லை மிதித்தல் நிகழ்ச்சி நடைபெற்றன. மேலும் நேற்று முன்தினம் இரவு மகா சிவராத்திரி விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. நேற்று காலை 6 மணிக்கு மேல் அம்மனுக்கு அபிஷேக ஆராதனைகளும், நண்பகல் வேளையில் பொதுமக்களுக்கு அன்னதானமும், அதனைத் தொடர்ந்து முக்கிய விழாவான மயான கொலை நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தங்களது நேர்த்தி கடனை செலுத்தி சுவாமி தரிசனம் செய்தனர். இதனைத் தொடர்ந்து அம்மன் வீதி உலா நடைபெற்றது. நிகழ்ச்சியின் இறுதியில் அனைவருக்கும் அன்னதானமும் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை உபயதாரர் கல்மேடுபேட் பிச்சையப்பன் என்கின்ற முத்து, பரமேஸ்வரி அம்மாள், மரகத குடும்பத்தினர் சிறப்பாக செய்திருந்தனர். அனைத்து தொழிற்சங்கத்தின் சார்பாக தமிழக முதல்வர் ஸ்டாலின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. தமிழக முதல்வர் ஸ்டாலின் பிறந்தநாள் விழா புதுச்சேரி மாநில அமைப்பாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான சிவா ஆலோசனைப்படி தோமுசா பொறுப்பாளர்கள் அடைக்கலம் அவர்களின் தலைமையில் டாக்டர் கலைஞர் சங்கம், புதுச்சேரி MRF தொழிலாளர் முன்னேற்ற சங்கத்தின் சார்பாக அனைத்து தொழிலாளர்களுக்கும் இனிப்பு வழங்கி தமிழக முதல்வர் பிறந்தநாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இவ்விழாவில் சிறப்பு அழைப்பாளராக L&Tயின் மிஷியர்ஸ் மற்றும்
கொளஞ்சிநாதன் சீனிவாசன், காந்தி கட்டுமான தொழிலாளர் சங்கத்தின் தலைவர் இக்பால், ஆட்டோ தொழிலாளர் சங்கத்தின் தலைவர் மற்றும் நெட்டப்பாக்க பொறுப்பாளர் திருநாவுக்கரசு, தொகுதி செயலாளர் வெங்கடாஜலபதி மற்றும் கழக துணை செயலாளர் பூபதி, கழக நிர்வாகிகள், தொழிலாளர் முன்னேற்ற சங்கத்தின் தலைவர் எஸ் கண்ணன், பொதுச் செயலாளர் வி கே ஐயனார், மூத்த நிர்வாகிகள் மகாதேவன், ரவிச்சந்திரன், துணை நிர்வாகிகள் மணிவண்ணன், சுபாஷ், குமாரசாமி, உதயசூரியன், சபரி, பாலமுருகன், வீரமணி, மாரிமுத்து, லோகநாதன், திருமூர்த்தி மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். அண்ணா திரும்பி போடு, கை நிடு அண்ணா, கை நிடு அண்ணா. புதுவை மாநில மனிதநேய இடுகாடு புனித பணியாளர்கள் நலச்சங்கத்தினர் சரண் அட்டையை சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சி தலைவருமான சிவா வழங்கினார். புதுவை மாநில மனிதநேய இடுகாட்டு புனித பணியாளர் நலச்சங்கத்திற்கு சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சி தலைவருமான சிவா சாம் அடையாள அட்டை சங்கத்தின் உறுப்பினர்களுக்கு வில்லியனூர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் வழங்கினார். மேலும் இதில் அவர்கள் கூறுகையில், புனித பணியாளர்களான நலத்திட்டங்கள் யாவும் முறையாக கிடைத்திடும், அவர்கள் வாழ்க்கை சிறந்த இடமும் +3 எனப்படும் தொழிலாளர் அமைப்பில் சேர்ந்திட முயற்சிகள் எடுத்து வருவதாகவும் தெரிவித்தார். மேலும் நிகழ்ச்சியில் சங்கத்தின் கௌரவ தலைவர் ஆனந்த்ராஜ், ஆலோசகர் மோகன்ராஜ், தலைவர் ராமு, பொருளாளர் காளிதாஸ், துணைத் தலைவர் மகேந்திரன், சுப்பிரமணி, துணை செயலாளர்கள் உலகநாயகன், சன்குமார், முகிலன் ஆகியோர் கலந்து கொண்டனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பெண் மீது மிளகாய் தூள் தூவி கழுத்தில் இருந்த தங்க நகை பறிக்க முயன்ற பெண்ணை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். டாக்டர் வீட்டில் 12 பவுண்ட் நகை திருட்டு. லாஸ்பேட்டை தொகுதியில் பொதுமக்கள் ஆர்வமுடன் காங்கிரஸ் கட்சியில் சேர்ந்து வருகின்றனர். உலக செவித்திறன் தினத்தையொட்டி செவி பாதுகாப்பு குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. புதுச்சேரியில் இன்று நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை விரிவாக பார்த்தோம். இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது RJ பிரசாத். நன்றி, வணக்கம்.